வெல்கம் டு ரேபிட் மிஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன், ஆன்லைன் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் இன்றையிலேருந்து துவங்குது. ஸோ எல்லாருக்குமே வெரி ஆல் த பெஸ்ட். ஸோ நம்ம தொடர்ந்து பிஎட் மாணவர்களுக்கான அனைத்து செய்திகளையும், ஸோ அதே மாதிரி எல்லா ரெக்கார்ட் டீட்டெயில்ஸும் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கு அந்த ப்ராக்டிக்கல் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். எல்லாருமே நல்லா பண்ணி நல்ல ஒரு ஸ்கோர்ஸ் எல்லாருமே இந்த 85க்கு அபோவ் தான் நீங்கள் எடுப்பீங்க. ஸோ இப்போ நம்ம தொடர்ந்து மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பாடத்திட்டம்ன்றது நீங்கள் லெசன் எடுக்கும்போது, டீச் பண்ணும்போது கையில் வச்சுக்கிட்டு இருக்கணும். லெவல் 1 அண்டு லெவல் 2. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த மாணவருடைய இப்போ தமிழ் கற்பித்தலுக்கான லெவல் 1 பாடத்திட்டத்தை தான் நம்ம இப்போது பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இது மாதிரி அந்த ஃப்ரண்ட் ஷீட்டில் இது மாதிரி பெருசாக அந்த ஃபஸ்ட்டு பேஜ் ஃபுல்லாக பெருசாக இது மாதிரி எழுதி வைங்க. உங்களுடைய நேமு, உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரு, அதே மாதிரி எந்த வகுப்பு நிலையுமே லெவல் 1ஆ லெவல் 2ஆன்றதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் அந்த ஃப்ரண்ட் பேஜில் இது எழுதுவீங்க. ஸோ இது லெவல் 1 8ஆம் வகுப்புக்கு எடுத்துருக்கிறதால லெவல் 1. ஸோ இது நம்ம லெவல் 1 லெவல் 2 ரெண்டுமே பார்க்குறோம். மாணவர்களுடைய எண்ணிக்கை, ஸோ அதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அந்த நோக்கக்கூறுகள், ஆதாரங்கள், முந்தைய அறிவு, ஸோ அந்த நோக்கக்கூறுகள்ன்றதும் கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். வழிகாட்டலுக்கு தேவைப்படும் ஆதாரங்கள், ரிசோர்ஸஸ் எழுதியிருக்கீங்க. கற்பித்தல் நோக்கங்களும் அதை நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி மீள்பார்வை, தொடர்பு செயல்பாடு, அது ரொம்பவுமே முக்கியம். அதே மாதிரி புறத்தேர்வாளர் கையொப்பம், ஸோ அந்த எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர் சைன்ன்றது மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. நார்மல் ஒரு எக்ஸாமினேஷனுக்கு நம்ம கண்டிப்பாக அதை மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இதுக்கும் பண்ணிக்கோங்க. புறத்தேர்வர் கையொப்பம், வழிகாட்டு ஆசிரியர் கையொப்பம், அப்புறம் மாணவர் ஆசிரியர் கையொப்பம். ஸோ லெவல் 2 பார்ப்போம் அடுத்தது. ஸோ அதே மாதிரி லெவல் 2 பாடத்திட்டம் 2ன்றது எழுதியிருக்காங்க. அதே மாதிரி பதிவு எண், வகுப்பு 10ஆம் வகுப்பு, அதே மாதிரி ஃப்ரண்ட் பேஜ், நோக்கங்கள் இதில் கரெக்டாக இவங்க கற்பித்தலின் பொதுவான நோக்கங்கள், சிறப்பு நோக்கங்கள்ன்றதை எழுதியிருக்காங்க. அதே மாதிரி வழிகாட்டுக்கு தேவைப்படும் ஆதாரங்கள். இந்த 4 படிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாடப்பொருள் கருத்து, கற்றலின் நடத்தை கூறுகள், கற்றல் அனுபவம், மதிப்பீடு. ஸோ இது ரொம்பவுமே முக்கியம். அதிலிருந்துமே கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நம்மளுடைய சேனலின் சார்பாக. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.